அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பினுடைய 57வது வகுப்பு இது. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு இந்திய அரசமைப்பும் சாதி கட்டமைப்பு. இந்த தலைப்பு தான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்ப அண்மையில் தான் நவம்பர் 26ஆம் நாள் இந்திய அரசமைப்பு நாள் என்று கொண்டாடப்பட்டது. ஆண்டுதோறும் நவம்பர் 26 கான்ஸ்டிடியூஷன் டே. ஏன்னா 1949 நவம்பர் 26 அன்றுதான் இப்போது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற இந்திய அரசமைப்பு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அரசமைப்பு பேரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு ஒரு நாள் முன்னதாக 49 நவம்பர் 25 அன்று அண்ணல் அம்பேத்கர் அரசமைப்பு பேரவையில் இறுதி உரையாற்றினார். 26 அரசமைப்பு ஏற்கப்பட்டது. இப்பயும் அரசமைப்பு சட்டத்திற்கு பேரே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1949 தான் பேர். அந்த முகப்புரையினுடைய கடைசி வரியிலேயே என்ன இருக்கும்னா, ஆன் திஸ் தி 26th day of நவம்பர் 1949 அப்படின்னு இருக்கும். அந்த நாளில் தான் இதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு இருக்கும். நடைமுறைக்கு வந்தது என்பது 1950 ஜனவரி 26. சுதந்திர போராட்ட காலத்தில் 1927 தொடங்கி அந்த ஜனவரி 26 என்பது இந்தியாவின் சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டு வந்தது. இப்ப ஏற்கனவே 47 ஆகஸ்ட் 15 வந்துட்டதுனால இந்த நாளை குடியரசு நாளாக மாற்றிக் கொண்டார்கள். குடியரசு நாள் என்பது இந்த அரசமைப்பு சட்டம் செயல் வடிவம் பெற்ற நாள். இப்ப இந்த இந்திய அரசமைப்பு குறித்து நமக்கு தெரிந்திருக்கணும். இனி ஒரு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிடுகிற போது நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், நம்ம என்ன சொல்றோம், 1947 ஆகஸ்ட் 15 அன்று நாடு சுதந்திரம் பெற்றது அல்லது விடுதலை பெற்றது அல்லது அதிகார கைமாற்றம் பெற்றது. அதனுடைய அடையாளமாக நள்ளிரவில் யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு மூவண்ண கொடி உயர்த்தப்பட்டது. ஊழுடன் ஒரு உடன்படிக்கை, ட்ரைஸ்ட் தி டெஸ்டினின்னு ஜவஹர்லால் நேரு முழங்கினார். இப்ப நாம என்ன சொல்றோம், அதுக்கு முன்னால யார் ஆட்சி அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னு வச்சுங்க. சரி, 47 ஆகஸ்ட் 15 விடுதலை பெற்றாங்க. நம்ம என்ன சொல்றது இல்லைன்னா, மவுண்ட் பேட்டன் ஆட்சி, இல்லைன்னா அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் பிரதமர் சொல்லி அவருடைய ஆட்லி ஆட்சி, சர்ச்சில் ஆட்சி, அல்லது இந்தியாவில கர்ஸ்டன் ஆட்சி, இல்லது இன்னொரு ஆளுநர் சொல்லி அப்படி நம்ம சொல்றது இல்லை. நம்ம என்ன சொல்றோம், அது வெள்ளையர் ஆட்சி. அவ்வளவுதான். நமக்கு எவ்வளவு காலம் இந்த வெள்ளையர் ஆட்சி நீடித்தது? சற்றொப்ப 200 ஆண்டுகள். ஆங்கிலேயருடைய ஆட்சி என்பது சற்றொப்ப 200 ஆண்டுகள் நீடிச்சிச்சு. இப்ப இந்த 200 ஆண்டு கால ஆட்சி முடிந்து 47 ஆகஸ்ட் 15க்கு பிறகு இன்னொரு ஆட்சி வந்திருக்கிறது. இப்ப இந்த ஆட்சியை குறிப்பிடும் போது மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா, பாஜக ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, மோடி ஆட்சி, மன்மோகன் சிங் ஆட்சி, அதுக்கு முன்னால விபி சிங் ஆட்சி, இப்படிதான் குறிப்பிடுறோம். அதெல்லாம் உண்மை, அவங்க எல்லாம் ஆட்சி தலைவர்கள். ஆனா ஸ்டேட் அரசு என்ன அரசு இது? யார் பிரதமராக இருந்த போதிலும் அது இந்திய அரசு. வெள்ளையர் ஆட்சி அது முடிந்த பிறகு இந்தியர் ஆட்சி, அப்படிதான் நம்ம சொல்லணும். இந்த இந்திய ஆட்சியினுடைய பிரதிநிதிகள் தான் இவர்கள் எல்லோருமே. அப்ப இந்திய ஆட்சி என்பதற்குரிய அடையாளம் என்ன? வெள்ளையர் ஆட்சி என்பதற்குரிய அடையாளமாக அவங்க கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அங்கங்க கல்கத்தாவில, சென்னையில அல்லது பம்பாயில வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு போர் இட்டுக்கிட்டு அவர்களுக்கு இடையில பிரெஞ்சுக்காரனோட போர் நடத்துறாங்க, மன்னர்களோட போர் நடத்துறாங்க,
குறுநில மன்னர்களுடைய ஆட்சிகளை பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சில சட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நேரடியான ஒரு அரசாட்சி என்பது 1858 தொடங்கும். முதல் இந்திய விடுதலை போருக்கு பிறகு தொடங்குது. அப்போது முதல் பிரிட்டனுடைய நேரடி ஆட்சியின் கீழே வந்து இந்தியாவுக்கான சட்டங்களை இயற்றுகிற போக்கு ஆரம்பமாகுது. 1858 ஒரு சட்டம் வருது. அதன்படி இந்த பிரிட்டனுடைய நேரடி ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் என்ன நடக்கணும், அப்புறம் நேரடி ஆட்சிக்குட்படாத இந்த குறுநில மன்னர்கள் அல்லது சமஸ்தானாதிபதிகள், நவாபுகள், இவர்களுடைய ஆட்சியில எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் முறையா சட்ட விதியா எழுதுறாங்க. அந்த போக்கில் இடையில வரக்கூடிய சீர்திருத்த ஆணைகள், சீர்திருத்த சட்டங்கள், அவற்றுக்கான ஆணையங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம குறிப்பிடத்தக்கதா கடந்த காலத்தில் நீங்க பேசியிருக்கோம். மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அதுல சில அரச வடிவங்கள், ஆட்சி வடிவங்கள், சட்டமுறைகள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. மால்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் அது ஒரு அரசமைப்பாக உருவாக்கப்பட்டுச்சு. 1935 ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்று இப்போது இருப்பது போன்ற ஒரு அரசமைப்பு சட்டம் காலனி ஆதிக்க காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த பின்னால வந்த குடியரசு அரசமைப்பு சட்டத்தில் ஆற்றிய பங்கை காட்டிலும் அந்த இந்திய அரசாங்க சட்டத்தில் அம்பேத்கர் ஆற்றிய பங்கு கூடுதல் அந்த சட்டத்தை உருவாக்குவதில். இப்படி பல சட்டங்கள் வந்திருக்கின்றன. அதனுடைய உச்சமாதான் இன்னைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டம். அதுதான் இந்த அரசு என்பதனுடைய பொருள். இந்திய அரசுன்னா என்ன? இந்த நபர், அந்த மந்திரி, அந்த அதிகாரி, இந்த பிரதமர், இந்த குடியரசுத் தலைவர் என்பதை காட்டிலும் ஒரு சட்டம். குடியாட்சியம் என்பது சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. நிறைய சட்டங்கள் இருக்கு. உங்களுக்கு இந்திய தண்டனை சட்டத்திலிருந்து, சிறைகள் சட்டத்திலிருந்து, குற்ற நடைமுறை சட்டம், போலீஸ் சட்டம் என்று பல சட்டங்கள் அன்னைக்கே ஒவ்வொன்றா கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிற, அதிகாரத்தின் ஊற்றாக இருக்கிற சட்டம் தான் அரசமைப்பு சட்டம். இந்த அரசமைப்பு சட்டத்தை, அதனுடைய கோட்பாடுகளை செயல்படுத்துகிற பல்வேறு துணை கருவிகள் தான் இந்த வேற சட்டங்கள் எல்லாமே. அப்பயும் இப்பயும் அப்படி வரக்கூடிய இந்த சட்டங்கள் ஏன் இயற்றப்பட்டன? இப்பயும் நம்ம சில சட்டங்களை கோரிக்கையா வைக்கிறோம். இப்ப அரசு சில சட்டங்களை கொண்டு வருது, திரும்ப பெறுது. அதே போல அரசமைப்பு சட்டத்திலேயே இருக்கிற அதிகாரங்களை பற்றி எல்லாம் கேள்வி எழுப்புறோம். இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற போராட்டம் இருக்கு. சில சட்ட விதிகளை நீக்க வேண்டும் என்றெல்லாம் போராட்டம். இதுல நமக்கு ஒரு சட்டம் பற்றிய ஒரு மெய்யியல் பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. அதுதான் நான் முதல்ல வலியுறுத்த விரும்புறேன். சட்டம் பற்றிய ஒரு மெய்யியல் பார்வை, a philosophical outlook of law. என்ன அது? ஏன்னா பொதுவா இதையெல்லாம் நம்ம கோரிக்கை வைக்கிற போது, இந்த சட்டத்தை நீக்க, அந்த சட்டத்தை கொண்டுட்டு வா, அந்த சட்டம் இப்படி இருக்கு, இந்த சட்டம் சரியில்லை, இந்த சட்டத்துல இந்த குறை இருக்கு, நிறை இருக்கு என்றெல்லாம் பேசுகிற போது நமக்கு கிடைக்கிற உடனடி விடை என்னன்னா, சட்டம் சமூகத்தை படைக்கிறது. அது மனிதர்களை படைக்கிறது இல்ல, மனிதர்கள் பேசும் மொழியை படைக்கிறது இல்ல, குடும்பங்களை படைக்கிறது இல்ல. ஆனா எதை படைக்கிறதா நினைக்கிறோம்? சமூகத்தை படைக்கிறதா நினைக்கிறோம். சமூகம், சொசைட்டி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஒரு மக்கள் கூட்டம் குறிப்பிட்ட உறவு முறையில் இருக்கும்போது அது ஒரு சமூகமாகும். கம்யூனிட்டிங்கிற வார்த்தைக்கும் சொசைட்டிங்கிற வார்த்தைக்கும் வேறுபாடு. கம்யூனிட்டினா உங்களுக்கு எது காமனா ஒண்ணு இருந்துச்சுன்னா அது கம்யூனிட்டி ஆயிடும்.
ஆண் சமுதாயம், பெண் சமுதாயம், சாதி சமுதாயம், சமய சமுதாயம், ஒரு பகுதியினுடைய சமுதாயம், லிங்குவிஸ்டிக் கம்யூனிட்டி, ரிலீஜியஸ் கம்யூனிட்டி, ரீஜனல் கம்யூனிட்டி, ஜெண்டர் கம்யூனிட்டி, நிறைய இருக்கு. எல்லாரும் பொதுவா ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒரு பொதுத்தன்மை இருக்கு. சொசைட்டி எதை குறிக்கும்னா அந்த மனிதர்களுக்கு இடையில் இருக்கிற உறவுகள் எந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு. சமத்துவ உறவுகளா, ஏற்றத்தாழ்வான உறவுகளா, ஆண்டை அடிமை உறவுகளா, இதை பொறுத்த ஒரு சொசைட்டிங்கிறோம். ஒரு சோசியலிச சமுதாயம்னா சோசியலிஸ்ட் சொசைட்டி, ஒரு முதலிய சமூகம் என்றால் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. இந்த சொசைட்டியினுடைய ரிலேஷன்ஷிப் மனதில் வைச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சமூகம் என்று சொல்றோம். நம்ம கொச்சையான மொழியில இந்த ஜாதி சமூகம் அந்த ஜாதி சொல்றோம், அதல்ல இங்க. சமூகம் அல்லது நல்ல தமிழ்ல குமுகம் என்ற சொல் எதை குறிக்கும் என்றால் ஒரு மக்கள் தொகுதி குறிப்பிட்ட வகையான உறவு முறைகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற போது அது ஒரு சமூகம். அப்ப அந்த ஒரு சமூகம் சட்டத்தால் படைக்கப்படுகிறதா? ஒரு ஒரு கற்பனை செய்து பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள் எல்லாம் இல்லாம போயிடட்டும், ஒரு நாள் காணாம போயிடட்டும், செயல்படாமல் போயிடட்டும். ஏதோ ஒரு புரட்சி நடந்து எல்லாத்தையும் நம்ம நீக்கிறோம், சட்டம்லாம் வேணாம்ப்பா அப்படின்ட்டு. சமூகம் மாறிடுமா? உடனே மாறாது. மாத்தணும்னா நீங்க அதுக்கு புதிய சட்டங்களை கொண்டுட்டு வந்து மாத்துறதுக்கான வேலைகள் எல்லாம் செய்யணும். அப்ப இந்த சட்டங்கள் எங்கிருந்து கிடைத்தன? இவை சமூகத்திடமிருந்து கிடைத்தன. ஒரு இளைஞன் நிலைக்கண்ணாடியில் முகம் பார்க்கிறான். இந்த நிலைக்கண்ணாடியில் அவனுடைய முகம் தெரியுது. நல்ல அழகா இல்லையே, என்ன பண்ணலாம்? பிம்பத்தை திருத்தினால் இவன் அழகாவானா? இவன் தன்னை அழகுபடுத்திக் கொண்டால் பிம்பம் அழகாகுமா? ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தில், ஒரு நீண்டகால கண்ணோட்டத்தில் சமூகம் என்பது நிஜம், சட்டம் என்பது நிழல். சமூகம் என்பது உருவம், சட்டம் என்பது பிம்பம். இத ரொம்ப குறுக்கி பார்க்க கூடாது இந்த உவமையை. இதுக்கு மேல சில பணிகள் பங்குகள் இருக்கான. கடைசியா துருவி துருவி பார்த்தால் சமூகத்திற்கும் சட்டத்திற்கும் இடையிலான அரசியல் உறவு பற்றி நம்ம பேசல, மெய்யியல் உறவு பற்றி பேசணும். தி பிலோசாபிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சொசைட்டி அண்ட் லா என்பது என்னன்னா, சொசைட்டி கிவ்ஸ் பர்த் டு லா. சமூகம் சட்டத்தை தோற்றுவிக்கிறது. சமூகத்திற்கு பொருத்தமாக சட்டங்கள் மாற்றப்படுகின்றன. உடனே மாற்றப்படலைன்னா அதுக்கு வேற சில ப்ராசஸ் இருக்கு, மெதுவா மாற்றம். ஆனா அந்த மாற்றத்தை நோக்கி அந்த சமூகம் இழுத்து செல்லும். ஒரு சமூகத்திற்கு பொருந்தாத சட்டம் என்றால் அது கவைக்குதவாத சட்டமாயிடும். அதனால ஒரு பலனும் இருக்காது. இந்திய அரசமைப்பு சட்டத்துல சில விதிகள் இருக்கு, இந்த 4வது பகுதியில இருக்கு. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு கொள்கையின் திசைநெறி கொள்கைகள், கோட்பாடுகள் அப்படின்னு வச்சிருக்கிறார். அனைவருக்கும் கட்டாயமாக இலவச கல்வி தர வேண்டும் அப்படின்னு 50 ஜனவரி 26 எழுதிட்டாங்கன்னா, வெளியிட்டாங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி வந்துருமா? வராது. அது ஒரு பற்றார்ந்த விருப்பம். அவங்களுக்கு 15 ஆண்டு டைம் கொடுத்தாங்க. 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி என்று அதுக்கு ஒரு 15 ஆண்டு டைம். 15 ஆண்டு கழிச்சும் வரல. ஏன்? சமூக மெய்மை வேறாகவும் சட்டத்தின் விருப்பம் வேறாகவும் இருக்கிறது. சமூக மெய்மைக்கு பொருந்தக்கூடிய சட்டங்கள் தான் செயல்படும் தன்மை கொண்ட சட்டங்களாக இருக்கும். எனவே சமூகம் சட்டத்தை படைக்கிறது. சமூகத்தின் தேவை சட்டத்தை மாற்றுகிறது. சமூகத்தின் தேவைக்கு பொருந்தாத சட்டம் வீழ்த்தப்படுகிறது. ஆனா பதிலுக்கு சட்டம் என்ன பண்ணுது?
அந்த சமூகத்தின் மீது எதிர்வினை புரிகிறது, எதிர் செயல் புரிகிறது, மறிவினை ஆற்றுகிறது, ரெஸ்பாண்ட் பண்ணுது. அது சமூகத்தை மாற்றுவதற்கு துணை செய்கிறது, அல்ல சமூக மாற்றத்திற்கு இடையூறு செய்கிறது, அல்லது சமூக மாற்றத்திற்கு தடை போடுகிறது. எது வரைக்கும் தடை போட முடியும்? சட்டம் ஒண்ணுக்கு லாயக்கில்லைன்னு உதறி சமூகம் உதறி தள்ளுகிற வரைக்கும் தடை போடும். அப்ப இந்த சட்டத்தை மாற்றுவதற்கான ஆற்றல்கள் சமூக ஆற்றல்கள். நம்ம தோற்றத்துல நாடாளுமன்றம் மாத்துது, சட்டமன்றம் மாத்துது, சட்ட வல்லுநர்கள் மாத்துறாங்க, சட்ட அமைச்சர் மாத்துறாங்களா, தோற்றம். நிஜம் என்னன்னா சமூகம் அதன் தேவை கருதி மாற்றுது. சமூகம் என்று சொல்கிற போது ஒற்றை சமூகமா எல்லா சமூகம் முழுவதும் தேவை ஒன்றா இல்லை. சமூகத்தில் ஆளும் வகுப்பும் ஆளப்படுகிற மக்களும் இருக்கிறார். இந்த ஆளும் வகுப்பின் தேவைகளுக்கு பொருத்தமாக அந்த சட்டம் அமைகிற போதுதான் அது ஆளும் சட்டமாக இருக்கும். ஆளும் வகுப்பின் தேவைகளுக்கு முரணான விதிகளை அந்த சட்டம் கொண்டிருந்தால் அந்த விதிகள் அலங்கார தோரணங்களாக மட்டுமே இருக்கும். அது யாரும் செயல்படுத்த முடியாது. ஏன் அதெல்லாம் இடம்பெறுது? அதுல சட்டத்துல ஏன் இடம்பெறுது? ஏனென்றால் ஒரு சட்டத்தை உருவாக்குவதிலும் இயற்றுவதிலும் நிலைபெறச் செய்வதிலும் ஆளும் வகுப்புக்கு ஒரு பங்கு இருப்பது போலவே ஆளப்படுகிற மக்களுக்கும் அந்த மக்களின் இயக்கங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. சமூகம் என்பது குத்துக்கல் அல்ல, அப்படியே அசையாம இருக்கிறது இல்லை. அதற்குள் வெவ்வேறு முரண் இயக்கங்கள் செயல்படுகின்றன. இந்த முரண் இயக்கங்கள் சட்டத்தில் எதிரொலிக்கின்றன. அப்ப இந்த போராட்டங்கள் சட்டத்தில் எதிரொலிக்கிற போது அவற்றை அந்த சட்டம் பதிவு செய்து கொள்கிறது. இந்த பதிவை தொடர்ந்து தங்கள் போராட்டங்களுக்கு ஆளப்படுகிற வகுப்புகள் பயன்படுத்துகின்றன. ஒரு கட்டத்தில் இந்த சக்திகளின் வலிமை அதிகரிக்கிற போது ஆளும் வகுப்பு ஆளப்படும் வகுப்பா மாறுது, ஆளப்படுகிற வகுப்பு ஆளும் வகுப்பா மாறுது. அப்ப இந்த சட்ட கோட்பாடுகள் நிஜமாயுது. அல்லது இந்த சட்டமே பொருத்தம் இல்லைன்னா வேற ஒரு சட்டம் வருது. இந்த அடிப்படை உண்மையை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்திய ஆளும் வகுப்பு என்பது யாரு? அம்பேத்கர் சொல்றார், பெரியார் சொல்றார், பார்ப்பன பணியாட்கள். பார்ப்பன பணியாட்கள் நலன்களுக்கு புறம்பான பல விதிகள், பல உரிமைகள் சட்டத்தில் இடம்பெற்றிருக்கா? இருக்கு. ஆனால் அவை எந்த அளவுக்கு இடம்பெறலன்னா பார்ப்பன பணியாட்களின் அதிகாரத்தை இல்லாமல் செய்கிற அளவுக்கு இடம்பெறல. ஒரு சாதி சமூக அமைப்பு, அந்த சாதி சமூக அமைப்பை பாதுகாப்பதற்கான விதிகள் அதுக்குள்ள இருக்கு. அதற்கு எதிராக பாதிக்கப்படுகிற மக்களுடைய உரிமைகளை, தேவைகளை எதிரொலிக்கிற பிரிவுகளும் இருக்கு. ரெண்டு இடம் பெறுது. ஆனா சாதி சமூக அமைப்பை பாதுகாக்கிற அந்த பிரிவுகள் உயிர்ப்புடனும் செயல் துடிப்புடனும் இயங்குகின்றன. அதற்கு எதிரான பிரிவுகள் இன்னமும் போராடும் கருவிகளாக மட்டுமே இயங்குகின்றன. இந்த அடிப்படை உண்மை இருக்கு பாருங்க. சமூகத்திலிருந்து சட்டம் வந்ததா, சட்டத்திலிருந்து சமூகம் வந்தது? சமூகத்திலிருந்து சட்டம் வந்தது. சட்டம் சமூகத்தின் மீது எதிர்வினையாற்றுகிறது. நம்ம என்ன மறந்துடக்கூடாதுன்னா, இந்த உலகத்தில் மனித சமூகம் சட்டங்களே இல்லாமல் பல்லாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கு. தொல்பொதுமை சமூகத்தில் எந்த சட்டம் இயங்கியது? யார் எழுதி வச்சிருந்தாங்க? யார் உத்தரவு போட்டாங்க? ஒண்ணும் கிடையாது. ஆனா ஏன் ஒரு தாய் வேட்டைக்கு போகிற போது கூட்டமே பின்னால போகுது? சமூக தேவை, இல்லைன்னா அழிஞ்சு போவாங்க.
சேர்ந்திருந்தாதான் பாதுகாத்துக் கொள்ள முடியும். யாரும் சொல்ல வேண்டியதில்லை, எழுத வேண்டியதில்லை. ஏடுமில்லை, எழுத்துமில்லை. ஆனா இயல்பா நடக்குது. எறும்புகள் வரிசையாக போறதுக்கு யார் சட்டம் போட்டது? இல்ல. குஞ்சுக்கு ஆபத்து வந்த உடனே பெட்டை கோழி எதிர்த்து சீறி வருது, அது யார் சட்டம் போட்டது? கீழே விழுகிற கன்றுக்கு உடனே தாய் பசுவின் மடியில் பால் சுரக்கிறதே யார் சட்டம் போட்டது? இவை இயல்பூக்கமாக நடைபெறுகின்றன. மனித சமூகம் விலங்கு நிலையிலிருந்து அரை விலங்கு நிலைக்கு மாறி முழு மனித சமூகமாக வளருகிற காலத்திலும் சட்டங்களே கிடையாது. இந்தியாவில் ஒரு மனுதர்ம ஆட்சி இருந்துச்சு, மனுஸ்மிருதி ஆண்டது. எப்படி ஆண்டுச்சு? சட்ட புத்தகம் போட்டு வச்சிருந்தாங்களா என்ன? அது விவாதிக்கப்பட்டதா? மன்றங்களில் இயற்றப்பட்டதா? ஒண்ணும் கிடையாது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுவும் இல்லாத காலமும் இருந்துச்சு. ஆனா அப்ப சமூகம் இருந்துச்சு, சட்டம் இல்லை. ஆனா சட்டம் என்கிற ஏற்பாடு நுழைந்ததற்கு பிறகு அது சமூகத்தின் மீது எதிர்வினை ஆற்றுகிறது. சமூகத்திடமிருந்து பிறந்து சமூகத்தின் மீது மறிவினை ஆற்றக்கூடிய வலிமை சட்டத்திற்கு உண்டு. அதனால்தான் நம்ம சட்டத்தின் ஆட்சி பற்றி பேசுறோம். இப்ப இந்திய அரசு என்று சொல்வது அதனுடைய ஆவண வடிவம். அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். இந்திய அரசு எந்த வகுப்புகளின் நலன்களுக்கு சேவை செய்கிறதோ அந்த வகுப்புகளின் நலன்களுக்குத்தான் இறுதி நோக்கில் இந்த அல்டிமேட் அனாலிசிஸ் இறுதியா பார்த்தா இந்திய அரசமைப்பு என்பது அதே ஆளும் வகுப்புகளுக்கு சேவை செய்யும். அதே போது இந்த சட்டம் உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? எங்கள் சொன்னாரே, ஒவ்வொரு கருத்தியல் துறைக்கும் ஒரு சுயேட்சையான வரலாறு இருக்கு. அதுக்கு ஒரு தன்னாட்சி தன்மையான வரலாறு இருக்கு. ஒரு அக ஏரணம் என்று ஒன்று இருக்கு, இன்டர்னல் லாஜிக் ஒன்று இருக்கு. அந்த அக ஏரணம் சட்டங்களுக்கு உண்டு. நீங்கள் சமயங்களின் வரலாறு பற்றி படிக்கிற மாதிரி, இலக்கிய வரலாறு பற்றி படிக்கிற மாதிரி, கலைகளின் வரலாறு பற்றி படிக்கிற மாதிரி, இசையின் வரலாறு, இயலின் வரலாறு, கூத்தின் வரலாறு, கட்டடக்கலையின் வரலாறு என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி வரலாறு இருக்கு. எஞ்சிய வரலாறுகளோடு அது இடை தொடர்பு கொண்டிருக்கு. ஆனா ஒவ்வொன்றும் தனித்தனி வரலாறு இருக்கு. ஏன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த வரலாறு சிறப்பா ஓங்கி திகழ்ந்தது? பல்லவர் காலத்திய கட்டடக்கலை எப்படி ஓங்கி திகழ்ந்தது? இன்னொரு காலத்தில் அது எப்படி தாழ்ந்து போனது? சிலப்பதிகாரத்தில் எப்படி இசையியல் கூத்து இடம்பெற்றது? இன்னொரு இலக்கியத்தில் எப்படி இடம்பெறாமல் போனது? சமயங்களின் வரலாறுக்கும் இலக்கியங்களின் வரலாறுக்கும் இருக்கிற இடைத்தொடர்பு எல்லாமே உண்டு. பாணாதிக்கம், பெண்ணடிமைத்தனம் பற்றி பேசுகிற போது எங்கள் சொல்றாரு, இதுக்கு ஒரு தனி இன்டர்னல் லாஜிக் இருக்கு. ஏன் ஆண் ஆளும் நிலைக்கு வந்தால் பெண் ஏன் ஆளப்படுகிற நிலைக்கு வந்தால் என்பதற்கு ஒன்று இருக்கு. ஆனால் தனிச்சொத்துடைமையால் தான் இது வந்தது என்று ஒரு நேர்கோட்டு உறவு கிடையாது, லீனியர் கனெக்ஷன் இல்லை. தனிச்சொத்துடைமை சமுதாயத்தினுடைய பகைப்புலத்தில் இந்த வரலாறு வளருது. அதுதான் ஸ்கிரீன் பேக்ரவுண்ட். அதுதான். அப்ப தனிச்சொத்துடைமையின் மீது இந்த உறவு ஒரு தாக்கம் செலுத்துகிறோம். நம்ம இந்த கேரள வரலாறு படிக்கும் போது படிச்சோம். நம்பூதிரிகள் நாயர்களுடைய அந்த திருமண பழக்கங்களுக்கு ஒரு பின்னணியில என்ன இருந்துச்சுன்னா, சொத்து பிரிந்து போகாமல் பாதுகாக்கிற தேவை இருந்துச்சு. அது அங்க அப்படி இருந்துச்சு, இன்னொரு ஊர்ல வேற ஒரு மாதிரி இருந்துச்சு. சொத்து பாதுகாப்புக்கும் அந்த நம்பூதிரி பெண்கள் நாயர் பெண்கள் மீதான ஒடுக்குமுறைக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி பார்த்தோம். அது போலத்தான் இந்த பண்பாட்டு வரலாறு போல, மொழி வரலாறு போல, இலக்கிய வரலாறு போல சட்ட வரலாறு என்று ஒன்று இருக்கிறது. அந்த சட்ட வரலாற்றுக்கு பகைப்புலமாக எது இருக்குன்னா, ஆட்சிகளின் வரலாறு, சமூக உறவுகளின் வரலாறு, சமூக அமைப்புகளின் வரலாறு எல்லாமே அமைந்தது.
இது ஒவ்வொரு நாட்டுக்கும் பொருந்தும். பிரிட்டன்ல சட்ட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா தொழில் புரட்சி காலம், அதுக்கு பிறகு வரக்கூடிய போராட்டங்களின் பின்னணி பார்க்கலாம். பிரெஞ்சு புரட்சியில் அதே போல அதனுடைய சட்ட வரலாறு, பெரிய புரட்சிகள் வரும்போது அடியோடு மாற்றங்கள் வருது. ஆனா அதுக்கு முன்னாலேயும் அது வளர்ச்சி பெற்றுக் கொண்டே போகும். அதுக்கு பிறகும் அது மாற்றங்களுக்கு உள்ளாகுது. சில மாற்றங்கள் உண்மையான மாற்றங்கள், சில மாற்றங்கள் வெறும் மூடுதிரையான மாற்றங்களாகவும் இருக்கும். இதெல்லாம் நம்ம பிரித்து பிரித்து பார்க்கணும். அப்ப இந்திய அரசமைப்பு சட்ட வரலாறு என்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது. அதுதான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிறோம். இந்த அரசமைப்பு சட்ட வரலாறு குறித்து இந்தியா டுடே புத்தகத்துல ரஜினி பாமி தத் சொல்றார், இந்தியாவுக்கான வல்லரசியத்தின் அரசமைப்புகள் அல்லது அரசமைப்பு திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் இந்திய சிக்கலுக்கு தீர்வுகள் அல்ல, அல்லது தீர்வு காணுகிற முயற்சிகள் கூட அல்ல. அவை போராட்ட வடிவங்கள், போராட்டத்தின் அடுத்தடுத்த கட்டங்கள் அல்லது களங்கள். யாருக்கு யாருக்கு இடையில? வல்லரசியத்திற்கும் இந்திய தேசியத்திற்கும் இடையில். அவைதான் போராட்டத்தின் முதன்மை கட்டம் என்று கூட சொல்ல முடியாது. உண்மை என்பது போராட்டம் தான், அதன் ஆதி வடிவம் தான் அரசமைப்பு என்று சொல்றார். நமக்கு அப்படிதான். இடஒதுக்கீட்டு சட்டங்களுக்கான போராட்டம், மண்டல் குழு பரிந்துரைக்கான போராட்டம், இந்த பத்திர விழுக்காடு வேணுமா வேண்டாங்கிறதுக்கான போராட்டம், அடுத்தடுத்த ஆணையங்கள், இவை எல்லாமே ஒரு களத்தின் பிரதிபலிப்பாக வரக்கூடிய பிம்பங்கள், அதனுடைய ஆவிகள். உண்மையான போராட்டம் எங்க இருக்குன்னா, ஒடுக்குண்ட மக்களுக்கும் ஆளும் அரசுக்கும், அதனுடைய ஆளும் வகுப்புக்கும் இடையிலான போராட்டம் நிஜமானது. அதுதான் மெய்யான போராட்டம். இந்த இன்னொரு போராட்டம் பொய் போராட்டம் அல்ல, ஆனால் அதே நேரத்தில் அந்த மெய் போராட்டத்தினுடைய நிழலாக வருகிற போராட்டம். அப்படி புரிந்து கொண்டோம் என்றால் தான் இந்த இந்திய அரசமைப்பு என்பது இந்தியாவில் இன்றைக்கும் ஆளுகிற அமைப்பாக திகழ்கிற, விளங்குகிற, கொடுமை செய்கிற சாதி கட்டமைப்போடு எப்படி உறவு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கணும். இப்ப நீங்க வெறும் அரசமைப்பை எடுத்து படிச்சு பாருங்க, அது என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அதனுடைய முகப்புரை, We the people of India, இந்திய மக்களாகிய நாம் சில நோக்கங்களை அடைவதற்காக, சில லட்சியங்களை அடைவதற்காக நமக்கான அரசமைப்பை நாமே உருவாக்கி கொள்றோம். லட்சியங்களும் நோக்கங்களும் என்ன மாதிரியான நோக்கங்கள்லாம் இருக்கு? We the people of India, having solemnly resolved to constitute ourselves into a sovereign, socialist, secular, democratic republic, and to secure to all of its citizens justice, social, economic, political, liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. ஒண்ணுல ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றாங்க? இது 1949 நவம்பர் 26 அன்றைக்கு ஏற்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை தருகிற உறுதிமொழி. வேறு சில தீர்ப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, முகப்புரை என்பது அரசமைப்புக்கு வெளியில இருக்கிறது இல்ல, இது அரசமைப்பின் ஒரு பகுதி. எனவே நீங்கள் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அரசமைப்புக்கு விளக்கம் அளிக்கிற போது, அரசமைப்பு வழக்குகளை கையாள்கிற போது என்ன செய்ய முடியும்? இந்த முகப்புரையை எடுத்து காட்டலாம், முகப்புரையை எடுத்து காட்டலாம், முகப்புரையில் இருக்கிறத எடுத்து காட்டலாம். இந்த முகப்புரையில இருப்பது, இது எழுதப்பட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, 49க்கு பிறகு, இந்த 71, 72 ஆண்டுகளில் மெய்ப்பட்டிருக்குமானால்
கனவு மெய்ப்பட வேண்டும் என்றானே பாரதி. இந்த கனவு மெய்ப்பட்டிருக்குமானால் சாதியே இருக்காதுங்க. எங்க இருக்கும் சாதி சமூக கட்டமைப்பு? ஏதோ சிலருடைய நினைவுகள் அது இருக்கலாம், சில பழக்க வழக்கங்களில் இருக்கலாம். ஏன்? இது ஜனநாயக குடியரசு, சோசியலிச குடியரசு, சமயச்சார்பற்ற குடியரசு. அப்புறம் எப்படி சாதி இருக்கு? அலைவ் அண்ட் கிக்கிங்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அது உயிரோட மட்டும் இல்ல, உதைச்சுக்கிட்டே இருக்கு. சோசியலிசம் பேசுறவங்களை எல்லாம் சத்திரியர்களா மாத்தி வேற விட்டுருந்தது. சமூக நீதி பேசுறவங்க எல்லாம் சத்திரிய ஊன்னு கிடக்குறாங்க. என்ன அப்ப அரசமைப்புக்கு தோல்வி இல்லையா? அது செயல்படல. ஏன்? முதல் காரணம் we the people of India என்ற பொய். இந்த அரசமைப்பினுடைய முதல் வார்த்தைகளை பொய். இப்ப வி ஆர் கிருஷ்ணய்யர் போன்ற சிலர் சொல்லுவாங்க, we the people of Indiaன்னு சொல்லியிருப்பது it is a revolutionary opening, ஒரு புரட்சிய தொடக்கம். அரசமைப்பு ஒரு புரட்சி ஆவணம். ஏன்? இது we the people of Indiaங்குது. கடந்த காலத்துல இந்தியாவில யாரெல்லாம் சட்டம் கொடுத்தவன்? அதாவது சட்டம் இயற்றுவது ஒன்று, சட்டம் படைப்பது ஒன்று, சட்டம் அருளுவது வேறொன்று. லா லெஜிஸ்லேட்டர், சட்டம் இயற்றுகிறவர் அவன். சட்டமன்றத்தில் உட்கார்ந்து சட்டம் இயற்றுகிறவர் அவர் லெஜிஸ்லேச்சர். அப்புறம் சட்டம் எழுதுகிறவர், சட்டம் படைக்கிறவர் அவர் லா மேக்கர். இதை அருளுகிறவர் யாரு? ஒரு மனு அருளிய சட்டம். இது இறைவன் அருளிய சட்டம். இறைவன் இறை தூதர் வழியாக நமக்கு கொடுத்த சட்டம். அவங்க எல்லாம் லா கிவர்ஸ். ஆனா இந்திய அரசமைப்பு ராஜா கொடுத்ததல்ல, மந்திரி கொடுத்ததல்ல, மதகுருமார்கள் கொடுத்ததல்ல, இறைவன் அசரீரியாக கொடுத்ததல்ல. இது எப்படி இருக்கு? மக்கள் தமக்குத்தானே கொடுத்து கொண்டார்கள். we the people of India. இதுல ரெண்டு பொய் இருக்கு. ஒரு பொய் என்னன்னா, மக்கள் தமக்குத்தானே எப்படி கொடுப்பாங்க சட்டத்தை? 30 கோடி மக்கள் சேர்ந்து ஒரு சட்டத்தை உட்கார்ந்து எழுதி விவாதிச்சு கொடுப்பாங்களா? இல்ல. அந்த 30 கோடி மக்களும் தங்களுடைய சார்பாளர்களை, பிரதிநிதிகளை, பேராளர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக ஒரு சட்டத்தை கொடுப்பாங்க. அதை எல்லாரும் விவாதிப்பாங்க. ஒரு சிறுபான்மை ஒத்துக்காம கூட இருக்கலாம். பெரும்பான்மை கருத்து அடிப்படையில் இறுதியில் அது இயற்றப்படும். இந்தியாவில் 1921ஆம் ஆண்டு காந்தியார் தான் முதலா சொன்னாரு, விடுதலை பெற்ற இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும். அது வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை தருவதன் மூலமாக இயற்றப்படுகிற ஒரு அரசவை பேரவையாக இருக்கணும். அந்த பேரவையில் இந்த சட்டம் இயற்றப்படும். ஏன்னா அதுக்கு முன்னால வரைக்கும் யாரு இந்தியாவுக்கு விடுதலை கேட்டதில்ல, சுதந்திரம் கேட்டதில்ல. சுதந்திர இந்தியாங்கிற பேச்சே கிடையாது. சுயராஜ்யம் எமது பிறப்புரிமைன்னு திலகர் சொன்னார். சுயராஜ்யம்னா என்னன்னா, மேன்மை தங்கிய பிரித்தானிய ஆட்சியின் குடைகீழ் நாங்கள் அதிகாரத்தை வைத்திருப்பது. இதுதான் சுயராஜ்யமே. சுதந்திரம், விடுதலை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 27ல காந்தி சிறையில் இருக்கிற காலத்துல சென்னை மாநாட்டுல நேதாஜியும் நேருவும் இந்திய சுதந்திர தீர்மானம் இயற்றிய போது காந்தி வெளியில வந்த உடனே இது பொறுப்பற்ற செயல், இப்ப எல்லாம் சுதந்திரம் கேட்கப்படாது, கேட்கறதுக்கு முன்னால நீங்க அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தீங்களான்னு அவரு எச்சரிக்கை எழுதினார். நாங்க என்னென்ன கோரிக்கை வச்சுக்கோ, ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டார். அதெல்லாம் ஒத்துக்கலன்னு பதில் வந்த பிறகுதான் 1930 தான் இனிமேல் எங்களுக்கு முழு சுதந்திரம் வேண்டும், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அவங்க அறிவிச்சார். ஆனால் சுதந்திரம் என்ற இலக்கை அறிவிப்பதற்கு முன்பே 1922லேயே எதிர்கால இந்திய அரசமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று காந்தி கருத்து சொல்றார். விடுதலை பெற்ற இந்தியா
அது வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை. ஏன்னா அது வரைக்கும் அது இல்ல. வயது வந்த அனைவருக்குமான வாக்குரிமை அப்ப எல்லாம் கிடையாது. சொத்துள்ளவனுக்கு வாக்குரிமை, படித்து பட்டம் பெற்றவனுக்கு வாக்குரிமை. இப்படி வாக்குரிமையினுடைய வரம்பு ரொம்ப குறைவு. 1921 அடுத்து வந்த 23 தேர்தல், 25, 35 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி ராஜாஜி பிரதமராக தேர்ந்தெடுத்த அந்த தேர்தல் எல்லாத்திலுமே குறைவு. 46 கடைசியா ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல்ல மத்திய சட்டசபைக்கு போறதுக்கு மொத்தம் இருக்கிற வயது வந்த வாக்காளர்கள் 4% ஓட்டுரிமை. மாகாண சட்டமன்றங்களுக்கான தேர்தலில் 14% ஓட்டுரிமை. இது தாண்டல, 50 விழுக்காடு கூட வரல. இந்த 14 விழுக்காட்டினரும் 4 விழுக்காட்டினரும் வாக்களித்து தேர்ந்தெடுத்த உறுப்பினர்களை வைத்துதான் அரசமைப்பு பேரவை அமைக்கிறாங்க. காந்தி என்ன சொன்னாரு? விடுதலை பெற்ற இந்தியாவில் விடுதலையே 47 ஆகஸ்ட் 15 தானே வருது. 46 எப்படி அரசமைப்பு பேரவை கூட்டினீங்க? மக்களாட்சி முறையில ஜனநாயக குடியரசு முதலியே அறிவிக்கிறாங்க. ஆனா ஜனநாயக குடியரசு உருவாக்குவதில் அரசமைப்பு பேரவையில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட உறுப்பினர்கள் மன்னர்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டவர்கள். மன்னர்கள், குறுநில மன்னர்கள், நிலக்கிழார்கள், ஜமீன்தார்கள். காங்கிரஸ் கட்சியில் யார் இருந்தாங்க? அவங்க பார்த்து அனுப்பின ஆட்களை வைத்துக் கொண்டுதான் இந்த பேரவையை கூட்டுறாங்க. 46 கூட்டியாச்சு. அப்ப எப்படி மக்கள்னு இது எப்படி சொல்றது? we the people எப்படி? இவர்கள் எப்படி மக்களுடைய பிரதிநிதிகள்? இது காந்தி 22 சொன்னது மட்டுமல்ல, மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் கட்சி அவங்க ஒரு மாதிரி அரசமைப்பு உருவாக்குறாங்க. மோதிலால் நேரு தலைமையில் 1931 நேரு கமிட்டி போட்டு இடையில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் 46 தேர்தல் உட்பட, தேர்தல் அறிக்கை உட்பட எல்லாவற்றிலும் என்ன மக்களுக்கு உறுதி கொடுக்கிறாங்கன்னா, நாங்கள் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு வயது வந்த அனைவருக்குமான வாக்குரிமையை வழங்கி அதன் மூலமாக என்ன செய்வோம்? புதிய அரசமைப்பு சட்டத்தை இயற்றுவோம். இது உறுதிமொழி, காங்கிரஸ் கொடுத்த உறுதிமொழி. ஆனா இப்ப என்ன பண்றாங்க? உங்களுக்கு நாடு சுதந்திரம் பெற வரைக்கும் காத்திருக்கல. அரசமைப்பு பேரவை என்பது அடிமை இந்தியாவில் தான் கூட்டப்படுது. யாரை கொண்டு? ஆண்டைகளை கொண்டு கூட்டப்படுது. அப்ப we the people எப்படி உண்மையா இருக்கும்? இது ஒண்ணு. இன்னொன்னு நான் கூடுதலா சொல்ல விரும்புறது, இந்த we the people பற்றி, மக்களாகிய நாம் என்பது எப்படி ஒரு பொய்மை என்பதை பற்றி அன்றைக்கு அவ்வளவு தொடக்க காலத்தில் தெளிவா சுட்டிக்காட்டிய ஒருவர் தந்தை பெரியார். அவர் தான் எங்கடா மக்கள் மக்கள்ங்கிறீங்க, எங்க எப்ப தேர்தல் நடத்துறீங்க, எப்ப அரசமைப்பு பேரவை தேர்ந்தெடுத்தீங்க என்றெல்லாம் கேட்டார். இரண்டாவதாக, யாருமே கேட்கலையேன்னு வேற அவர் வருத்தப்பட்டார். நான் மட்டும்தானே கேட்கிறேன், வேற யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே, இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கவலை இல்லையான்னு கேட்டார். இரண்டாவதாக, இது நான் சொல்றது கூடுதலா சொல்றது என்னன்னா, தி பீப்புள் ஆஃப் இந்தியா என்ற கருத்தாக்கமே பிழையானது. இந்திய மக்கள் என்று யாரும் இல்லை. எல்லோருக்குமே ஓட்டு கொடுத்தா கூட சரி, வயது வந்த அனைவருக்கு வாக்குரிமை கொடுத்தால் கூட இந்தியா ஒரே ஒரு மக்கள் தொகுதியாலான நாடு அல்ல, பல மக்கள் தொகுதிகளை கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம சொல்றோம் உலக மக்கள்ங்கிறோம். ஐநா அமைப்பினுடைய பட்டயத்துல என்ன இருக்கு? சார்ட்டர் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ்ல என்ன இருக்கு? தி பீப்புள்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். உலகின் மக்கள் இல்ல, வேர்ல்டு பீப்புள் இல்ல, பீப்புள்ஸ். ஏன் பன்மை வருது? அவன் உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொரு நாடும் ஒரு மக்கள். அப்ப மக்கள்கள், மக்கள் தொகுதிகள், மக்கள் கூட்டங்கள், மக்கள் சமூகங்கள், எல்லா பன்னாட்டு ஆவணங்களும் பன்னாட்டு சட்டங்களும் இதை ஒத்துக்கொள்கின்றன. ஜாராட்சி காலத்திய ருஷ்யா பற்றி சொல்லும் போது என்ன சொன்னாங்க?
prison house of peoples, not people. மக்கள் சமூகங்களின் சிறைக்கூடம். இந்த ஒவ்வொரு மக்கள் சமூகமும் ஒரு மொழி பேசுவது ஒரு தேசிய இனம் என்பதால் தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது தேசிய இனங்களின் சிறைக்கூடம்னு மொழிபெயர்த்தார். இப்ப இந்தியா ஒரு மக்களை கொண்டதா, பல்வேறு மக்கள் இனங்களை மக்கள் தொகுதிகளை கொண்டதா? அன்னைக்கு குறைஞ்சது கணக்கு கொடுத்தாங்க. ஒரு 14 மொழிகள் சொன்னாங்கல்ல, அப்ப 14 மக்கள் சமூகங்கள் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியில அதிகாரி குழு போட்டு பாகிஸ்தான் கோரிக்கை பற்றி ஆராய்ந்து 17 தேசங்களை கொண்டதுதான் இந்தியான்னு சொன்னாங்க. ஏற்கனவே எத்தனை மொழிகள் இருக்குது, அதுல எத்தனை மொழிகள் எழுத்து வழக்கு பெற்ற மொழிகள் எல்லாமே பேச்சுல இருக்குது. எப்படி இந்திய மக்கள் ஒருத்தர் வருவாங்க, சரியா தொடங்கினா எப்படி இருக்கணும்? வி த பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய துணைக்கண்டத்தினுடைய மக்கள் இனங்களாகிய மக்கள் சமூகங்களாகிய நாம். இந்த 2 வகையிலுமே இந்த வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்பது பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் கோமானை மாதிரி இது பொய்யிலே பிறந்த இந்தியா. இது அந்த பொய்யிலே தான் தொடங்குது. சரி, இதெல்லாம் வெறும் வார்த்தை விளையாட்டு அல்ல. நடைமுறையில் இது இருந்தா எப்படி இருந்திருக்கும்? பீப்புள்ஸா இருந்திருந்தா என்ன இருந்திருக்கும்? இப்ப என்ன அர்த்தம்? பீப்புள்ஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு பீப்புளும் ஒவ்வொரு தேசிய இனமும் பேசுகிற மொழிகளுக்கு இடையிலான சமத்துவத்தை ஒத்துக்கொள்ளணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இயற்றுகிற அரசமைப்பை இந்த ஒவ்வொரு தேசிய இனமும் ஒப்புக்கொள்கிறதா என்ற கேள்வியை கேட்கணும். இதை ஒவ்வொரு மக்கள் சமூகத்திடமிருந்தும் வாக்கெடுப்பு, பொது வாக்கெடுப்பு நடத்தி ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கணும். நடந்திருக்குல்ல. இப்ப நம்ம காலத்துல நேபாளத்துல புது அரசமைப்பு எப்படி எழுதினாங்க? மன்னராட்சி இருக்கும் போதா கூட்டினாங்க. மன்னராட்சியை வீழ்த்திட்டு அப்புறம் அரசமைப்பு பேரவை கூட்டி அந்த அரசமைப்பு பேரவையில சட்டம் இயற்றி அந்த சட்டத்தை வாக்குக்கு விட்டு திருத்தங்கள் செய்து அப்படித்தானே வந்துச்சு. அதான ஒரு ஜனநாயக முறை. உலகத்துல சாகாவரம் பெற்ற சாசனங்கள் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு புதிய அரசை, ஒரு புதிய நாட்டை, ஒரு புதிய சமூகத்தை படைக்கிற போது அந்த அரசமைப்பு என்பதை ஆண்டுக்காண்டு மாற்றிக் கொண்டிருக்க முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட வரலாற்று காலத்திற்கு நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அது எந்த மக்களை ஆளுகிறதோ அந்த மக்களின் கருத்தை திரட்டி அவர்களது விருப்பத்தை பெற்று அவர்களுக்கு ஆதரவாக அது இருக்கணும். அப்பதான் அது நிலைக்கும். அமெரிக்காவில் 1787 இயற்றப்பட்ட அரசமைப்பு இன்றைக்கும் அந்த நாட்டை ஆளுகிறது. திருத்தங்களே வராம இல்லை. ஆனா அந்த அடிப்படை அதேதான். அது போன்ற ஒரு நிலை பெற்ற சமூகமா இருக்கணும்னா இந்த பீப்புள்ஸ் எல்லோரும் ஒத்துக்கணும். இங்க இந்த வயது வந்தர் வாக்குரிமையும் இல்லை, இந்திய மக்கள்ங்கிறதும் இல்லை, இந்தியாவிற்குள் அடங்கிய பல்வேறு மக்கள் சமூகங்களின் ஒப்புதலும் இல்லை. ஆனா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இது என்ன குடியரசு? இது முதல்ல எழுதும் போது சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அவ்வளவுதாங்க இருந்துச்சு. இறைமையுள்ள குடியரசு. எப்படிப்பட்ட குடியரசு தெரியுமா உங்களுக்கு? இந்த குடியரசு 395 உறுப்புகளை கொண்ட இந்திய அரசமைப்புல கடைசி உறுப்பு 395. அந்த 395ல என்ன சொன்னிச்சுன்னா இந்த சட்டம் இன்னையிலிருந்து செயலுக்கு வந்துடுச்சு. அப்படி வருகிற போது இதற்கு முரணா ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் எல்லாம் போயிடும். இது வந்துடும் அந்த இடத்துக்கு. இதுக்கு முரண் இல்லாம இருந்தா அதை எடுத்துக்கும். ஆனால் பிரைவி கவுன்சில் மட்டும் தொடர்ந்து இருக்கும். பிரைவி கவுன்சில்னா என்ன தெரியுங்களா? நம்ம சுப்ரீம் கோர்ட் மாதிரி பிரிட்டன்ல உயர்ந்தபட்ச நீதிமன்றம் என்பது பிரைவி கவுன்சில் தான். தமிழ்ல அதை கோமன்றம் அப்படின்னு மொழிபெயர்த்து. கோன்னா மன்னன், கோமன்றம். இந்தியாவில் நடக்கிற வழக்குகளில்
நீங்கள் உச்ச நீதிமன்றத்தோட முடிஞ்சு போயிடாது, நீங்க அங்க போய் மேல்முறையீடு செய்யலாம். அந்த அதிகாரத்தை ஒத்துக்கொள்ளுது. இதான் இந்த குடியரசோட அரசமைப்பு சட்டத்தினுடைய கடைசி விதியே. தெலங்கானா போராட்டத்தில் 12 இளைஞர்களுக்கு தூக்கு தண்டனை வைத்திருந்த போது அந்த வழக்கு பிரைவி கவுன்சில் வரைக்கும் போடுச்சு, நடந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற இலங்கையில தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வந்து அரசு பணியாளர்கள் எல்லாம் சிங்களம் கற்பதை கட்டாயமாக்கிய போது அதை எதிர்த்து கோட்டீஸ்வரன் என்ற ஒரு அரசு ஊழியர் பிரைவி கவுன்சில் போய் வாதாடி ஜெயிச்சார். அது மாதிரி இன்னொருத்தர் கூட ஜெயிச்சார். அது மாதிரி நடந்திருக்கு. ஆக என்ன இறைமைன்னு சொல்லுவான். ஆனா இறைமை எங்க போய், நீதிமன்ற இறைமை அது லண்டன்ல இருக்கும், அங்க இருக்கிற பிரமுகர்கள் கையில் இருக்கும். இப்படி நிறைய சான்றுகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன சாவரிட்டி அப்புறம் வந்துச்சு? டெமோக்ராட்டிக். என்ன டெமோக்ரசி இது? மன்னராட்சிக்கு எதிராக மக்களாட்சிக்காக மக்கள் போராடினாங்க. வெறும் பிரிட்டனை எதிர்த்து மட்டும் போராடல, சமஸ்தானங்கள் இருக்கிற மக்கள் போராடினாங்க. அவங்களுக்கு தனியா ஒரு காங்கிரஸ் அமைப்பையே காந்தி உருவாக்குனாங்க. ஸ்டேட்ஸ் பீப்புள்ஸ் காங்கிரஸ்னே ஒண்ணு இருந்துச்சு. இப்ப திருவிதாங்கூர்ல எல்லாம் இருந்துச்சு. அது அவங்க சரியா செயல்படாதனால தனியா போய் திருவிதாங்கூர் தமிழ் காங்கிரஸ் உருவாக்கிட்டாங்க. ஆனால் இப்ப இந்த அதிகார கைமாற்றம் 47 ஆகஸ்ட் 15 நடந்த உடனே இந்த முன்னாள் மன்னர்கள், இளவரசர்கள், நவாபுகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா பட்டேல் சொல்லிட்டாரு, உங்களுக்கு நிறைய பணம் தர்றோம், கார் தர்றோம், வசதிகள் தர்றோம், பிரிட்டன் தேர்ந்து உங்களுக்கு என்னென்ன கிடைச்சோ அதெல்லாம் நாங்க தர்றோம், ஆட்சி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அதை மீறினா என்ன பண்ணுவாங்க? மணிப்பூர்ல ஒரு மன்னர் இருந்தார். அவர் டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போனார். ஒரு சின்ன நாடு தானே. மணிப்பூர் மக்கள் இந்தியாவோட சேர விரும்பல. அப்பயும் விரும்பல, இப்பயும் விரும்பல. என்ன சொல்ற, கையெழுத்து போறியான்னார் பட்டேல். நான் மக்களை கலந்து பேசலாம், கலந்தெல்லாம் அப்புறம் பேசலாம், அது வரைக்கும் போய் ஜெயில இருந்துக்க. நீ கையெழுத்து போட்டா வீட்டுக்கு போலாம், கையெழுத்து போடலன்னா இங்க ஜெயில இருக்கணும். என்ன சொல்றேன்னு கையெழுத்து போட்டேன். இப்படிதான் மணிப்பூரை இணைச்சாங்க. பல பகுதிகள் அப்படிதான் இணைச்சாங்க. சில மன்னர்களை தயார் பண்ணாங்க. ஏன்னா இவங்க ஒப்பந்தம், பிரிட்டனோட கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் என்ன தெரியுமா? பிரித்தானிய இந்தியாவில் இருக்கிற மாகாணங்களுக்கான அதிகாரம் காங்கிரஸ் கைக்கு போயிடும். பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிற மாகாணங்களுக்கான அதிகாரம் பாகிஸ்தானுக்கு போயிடும், முஸ்லிம் லீக் கிட்ட. இந்த ரெண்டும் இல்லாத சமஸ்தானங்கள் விரும்பினால் இந்தியாவுடனோ பாகிஸ்தானுடனோ சேரலாம், அல்லது தனிநாடாகவும் நீடிக்கலாம். திருவிதாங்கூர்ல திவான் மிரட்டினார், நான் போய் பாகிஸ்தானோட சேர்ந்துருவேன். ஆனா இந்தியா அதையெல்லாம் அனுமதிக்கிறதா இல்ல. இவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தி பிடிச்சி இணைச்சிட்டாங்க. இந்த இரும்பு மனிதர் இருக்காரு பாருங்க, துருப்பிடிக்காத இரும்பு மனிதர், அவரெல்லாம் கட்டாயப்படுத்தி இது பண்ணி இணைச்சிட்டார். அப்ப இந்த சட்டங்கள் இவங்கதான் இந்திய அரசமைப்பை போட்டாங்க. அப்ப எங்க டெமோக்ரசி எங்க இருக்கு? எங்க இருந்து ஜனநாயகம் வந்துச்சு? நீங்க ரொம்ப கூர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் என்ற பெயரில் இவர்கள் இந்த சட்டத்தில் இயற்றிய அந்த விதிகள் சாதிகளை பாதுகாப்பதற்கான விதிகள். நம்ம உள்ள போய் ஆய்வு பண்ணோம்னா தெரியும். 13வது உறுப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எதுக்காக அந்த விதிகளை கொண்டு வந்தாங்க, எதுக்காக அந்த உரிமைகளை கொண்டு வர்றாங்க. அப்புறம் சோசியலிசம். இந்திய அரசமைப்புல இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே என்னன்னா, நீங்க சாதாரண சட்டங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஒண்ணு இருக்கும். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் ஒரு உதாரணம் சொல்றேன். வரதட்சணை தடை சட்டம், சட்டப்புத்தகத்தை எடுங்க, அதுல விதி இருக்கும். டவுரினா என்ன, அந்த டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க, இலக்கண வரையறை. டவுரி என்றால் என்ன, அல்லது சீமந்தம் என்ன, எல்லா விளக்கமும் இருக்கும். ஆனா இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் இருக்கிற சாவரின், டெமோக்ராட்டிக் இந்த சொற்களுக்கான டெஃபினிஷன், இலக்கண வரையறை
அரசமைப்பு சட்டத்துல இல்ல. நீங்க எதை வேணாலும் இலக்கணமா சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். அந்த நீதிபதியினுடைய சமூக பின்னணியை பொறுத்து, சாதியை பொறுத்து, அவருடைய அரசியல் கண்ணோட்டங்களை பொறுத்து அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார். அண்மையில பாத்தீங்கன்னா சில தீர்ப்புகள் அந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்கு. அதை விட முக்கியமா என்னன்னா, இந்தியாவை சோசியலிச நாடாக்கணுமா வேண்டாமா, அந்த மாதிரி ஒரு விவாதம் பண்ணி, நம்ம சோவியத் ஒன்றியம்லாம் வந்துருச்சுது, சீன குடியரசு வந்துருச்சுது, கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்துருச்சுது, வியட்நாம் வருது, இப்படி எல்லாம் பார்த்து நம்மளும் ஒரு சோசியலிச நாடா இருந்தோம்னா நல்லா இருக்குமே, நம்ம யூனியன் மட்டும் பேரை காப்பி பண்ணிக்கிட்டோம், இதையும் பண்ணலாமே அப்படிலாம் ஒரு விவாதம் நடந்தாலும் ஒரு முடிவுக்கெல்லாம் வரல. அரசமைப்பு பேரவையில சோசியலிஸ்டுகள் இருந்தாங்க, எல்லாம் குறை சொல்லி எல்லாம் பேசினாங்க. ஆனா 55லயே ஆவடி காங்கிரஸ் மாநாட்டுல சோசியலிசம் வேணுமா வேணாமான்னு ஒரு விவாதம் நடந்துச்சு. என்னையா பண்றது, சோசியலிசம் வேணுங்கிறாங்களே. நேரு உலக புகழ்பெற்ற ஒரு சோசியலிஸ்ட். அவர் நல்ல முத்து பாத்தீங்கன்னா தெரியும், கோட்ல ரோஜா வச்சிருப்பார், அதனால ஒரு பெரிய சோசியலிஸ்ட். சேப்பு ரோஜா வச்சிருப்பார், அவர் பெரிய சோசியலிஸ்ட். அவர் காஷ்மீர் ரோஜா. ஜவஹர் என்னும் புன்னகை இருக்க பொன்னகை எதற்கு பெண்ணே உனக்குன்னு கவிஞர் கண்ணதாசன் 62ல பாட்டு எழுதினார். இல்ல அந்த வார்த்தைக்கே புன்னகைன்னு அர்த்தம், சோசியலிச புன்னகை. அந்த மாதிரி ஒரு இந்த ஆனந்த பவனை நாட்டுக்கு கொடுத்து நாட்டை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டவர். அந்த மாதிரி ஒரு ஜவஹர்லால் நேரு ஆவடி மாநாட்டுல பண்றாரு. ஆனா கட்சிக்குள்ள சோசியலிசம்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு வம்பு வாதம் பண்ணாங்க. பண்ண பிறகு என்ன பண்ணாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா போட்டாங்க. அது என்னது, இந்த கழுதைன்னு சொல்ல முடியாது, குதிரைன்னு சொல்ல முடியாது. எனவே குதிரை கழுதை அப்படின்னு சொல்லிடலாம், கோவேறு கழுதை, கோவேறு குதிரை, ஏதோ ஒரு பேர் வைக்கலாம். சோசியலிச பாணி சமுதாயம், சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. ஆனா இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, நெருக்கடி நிலையை பிரகடனம் பண்ணி சோசியலிஸ்ட் ஜெயபிரகாஷ் நாராயணன், சோசியலிஸ்ட் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், இன்னும் பல சோசியலிஸ்டுகள்லாம் சிறையில் அடைச்சு வச்சுட்டு, சில இடதுசாரி கட்சிகளை வச்சுக்கிட்டு சில இடதுசாரி கட்சிகளை சிறையில் அடைச்சிட்டு, இவ்வளவு பண்ணிட்டு உலகத்துக்கு முன்னால போய் நான் பாசிசத்தை ஒடுக்குவதற்காக அவசரங்களை கொண்டு வந்தேன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வலுவான சான்று தேவைப்பட்டுச்சு. பார்த்தாங்க, சுலபமான விஷயம் இந்த சட்டம் தான். அரசமைப்பு சட்டத்தை எடுத்து இந்த சாவரின் டெமோக்ராட்டிக்கோட இன்னும் 2 வார்த்தையை சேர்த்தாங்க. அது என்ன 2 வார்த்தை, ஒன்னு சோசியலிஸ்ட், இன்னொன்னு செக்குலர். சாவரின் டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் செக்குலர் ரிபப்ளிக், சோசியலிஸ்ட் ரிபப்ளிக். சரி, அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான் கேள்வி, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் சோசியலிசம்? சொல்லுங்க. ரிபப்ளிக்னா என்ன, டெமோக்ரஸினா என்ன, சாவரின்டினா என்ன, சோசியலிசம்னா என்ன? எழுதணும்ல சட்டத்துல, எதுவுமே எழுதல. சோசியலிச குடியரசுன்னு சொல்லிட்டு இந்த போக்குவரத்து தொழிலாளர் போராடுகிற போது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி கோர்ட்ல உட்கார்ந்துகிட்டு சொல்றாரு, எதுக்குங்க இதெல்லாம் பொதுத்துறை எல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க, தனியார்ட்ட கொடுத்துட வேண்டியதானே? ஏன்னா இந்தியா சோசியலிச குடியரசு. ரொம்ப மோசமான வலதுசாரிகளா சோசியலிசத்தெல்லாம் எதிர்த்து லைசன்ஸ் பர்மிட் ராஜ் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த ஒரு சுதந்திரா கட்சி, அதனுடைய தொடர்ச்சியா இருக்கிற இந்த ஜனசங்கம், அவங்க ஜனதாவில இருந்து உடைத்து கொண்டு போய் 80ல தனியா ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிற போது பாரதிய ஜனதா கட்சின்னு பேர் வச்சாங்க. அதனுடைய முதல் செய்தியாளர் சந்திப்பு அடல் பிகாரி வாஜ்பாயி, லால்கிஷன் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி என்ற 3 பெரும் தலைவர்கள் திரிசூலம் மாதிரி நின்னாங்க. அந்த இதுல நிருபர்கள் கேட்டாங்க, இது பழைய ஜனசங்கம் இருந்துச்சு, அதோட தொடர்ச்சி தானே? நோ நோ நோ, அது வேற, நாங்க ஜனசங்கத்தை கலைச்சிட்டோம், இது புதிய அரசியல் கட்சி. எது? பாரதிய ஜனதா கட்சி. சரிங்க, அப்ப உங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டாங்க. தான் சொன்னார் வாஜ்பாய், காந்தியன் சோசியலிசம். காந்தி இப்போ கேட்க போறதுல தான், ஏற்கனவே முடிச்சாச்சு கதையை. காந்தியன் சோசியலிசம், சோசியலிஸ்ட்லயே இது காந்தியன் சோசியலிசம்.
அவர்கிட்ட கேளுங்க டெபினிஷன் என்ன, சோசியலிசம்னா என்னன்னு கேளுங்க, யாரும் சொல்ல மாட்டான். சோசியலிசம்னா சாராம்சத்துல நீங்க கம்யூனிசம்னா பொது உடைமைன்னு சொல்ற மாதிரி சோசியலிசம்னா சமூக உடைமை. ஆலைகள், நிலங்கள், பெரும் பெரும் ஆக்க பொறிகள், உற்பத்தி சாதனங்கள், நிலங்கள் எல்லாமே சமூகத்தின் உடைமையாக இருக்கணும். இப்ப என்ன சொல்றாங்க, சமூகத்தின் உடைமையும் இல்ல, பொதுத்துறை என்று அரசு உடைமையாக இருக்கிற அதை கூட தனியாரிடம் விற்றுக்கொண்டு தனியார் கையில் எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறார். நேரு காலத்துல எப்படி இருந்துச்சு, மிக்சட் எக்கானமி. இப்ப மிக்சர்னா அதுல காரமும் இருக்கும் இனிப்பும் இருக்கும்ல. மிக்சட் எக்கானமினா தனியார் துறையும் இருக்கும் பொதுத்துறையும் இருக்கும். இதுக்கு பேர் சோசியலிசம். இது எப்பயில இருந்து இந்த முடிவு எடுத்துட்டாங்களா, 49 எடுத்ததா 76 எழுதி வச்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் 42வது திருத்தத்தை பத்தி எல்லாம் தெரியாத வருங்கால இளைய தலைமுறை என்ன நினைக்கும், 49 நவம்பர் 26 அன்று இந்தியா சோசியலிச நாடானுச்சு. பரவாயில்லையே, சோவியத் யூனியன் 1917 நவம்பர் 7 சோசியலிசத்தை ஏற்றுக்கொண்டது. செஞ்சீனம் 1949 அக்டோபர் 1 அதை ஏற்றுக்கொண்டது. இந்தியா 1949 நவம்பர் 26 சோசியலிசத்தை ஏற்றுக்கொண்டது. எப்படிங்க சோசியலிச நாட்டுல ஜாதி, ஏழை பணக்காரன் எப்படி இருக்கு? அப்ப என்ன அர்த்தம் பண்ண, இந்த முகப்புரை என்பது பொய்மைகளின் தோரணம், தெரிந்தே சொல்லப்பட்ட பொய்கள், திரித்து கூறப்பட்ட பொய்கள். நம்ம சமூக நீதி நாள்னு கொண்டாடுறோம். அடைந்து விட்ட சமூக நீதியை கொண்டாடுறோமா, அடைய வேண்டிய சமூக நீதியை கொண்டாடுறோமா? முகப்புரையிலேயே இருக்கு, ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். சமூக நீதி, பொருளியல் நீதி, அரசியல் நீதி, இதையெல்லாம் அடைவதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த குடியரசை ஏற்படுத்தி இந்த அரசமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இப்ப இந்த நீதி எல்லாம் கிடைச்சிருந்துச்சுன்னா அப்புறம் சாதி எங்க இருந்து இருக்கும்? எப்படி சாதி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஏதோ சில மனங்கள்ல இருக்கு, ஏதோ சில கோயில்கள்ல இருக்கு, ஏதோ சில பழக்க வழக்கங்கள் இருக்கா? நேரடியாக சமூக பொருளாக்கத்தினுடைய பங்குகளை ஒரு சிலர் அபகரித்துக் கொள்வதில் இருக்கா? இவ்வளவு கேள்விகளும் இந்த அரசமைப்பு தொடர்பாக இருக்கு. இதன் அடிப்படையில் தான் இந்த அரசமைப்பு, இதனுடைய குறிப்பிட்ட விதிகள், 13வது விதி அல்ல உறுப்புன்னு சொல்றது ஆங்கிலத்தில், ஆர்டிகிள் 13, ஆர்டிகிள் 25 and ஆர்டிகிள் 272 அல்ல 272 372 272. இந்த உறுப்புகள் சாதியை பாதுகாக்கிற, சாதியை காப்பாற்றுகிற உறுப்புகள் என்று பெரியார் சொல்லி அந்த உறுப்புகளை எழுதி அதை எரிக்கிற ஒரு போராட்டத்தை அதே நவம்பர் 26 நடத்தினார். எந்த நவம்பர் 26 அரசமைப்பு ஏற்கப்பட்டதோ அதே நவம்பர் 26 57 இதை ஒரு போராட்டமா நடத்தினார். 10,000 பேர் கலந்து கொண்டார்கள். 2,900 பேர் சிறைப்பட்டார்கள். பெரிய தியாகம் எல்லாம் நடந்துச்சு. இப்ப நமக்கு முன்னால இருக்கிற கேள்வி என்னன்னா, இது சாதியை பாதுகாக்கிற அரசமைப்பு, இறுதிக்கும் இறுதியான பார்வையில். அதுக்கு சான்று இந்த 13வது விதி, 25வது விதி, 372. நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல இந்த ஒவ்வொரு உறுப்பும் என்ன சொல்கிறது, அது எப்படி சாதியை பாதுகாக்கிறது, இன்றைக்கு நமக்கு நேரம் இல்லை. அது சுருக்கமா நம்ம பார்ப்போம், ரொம்ப வேகமா பார்க்க முடியாது. நான் சுருக்கமா ஒன்றை மட்டும் சொல்றேன். இந்த 3 உறுப்புகளில் எந்த ஒரு விருப்பம் சாதியை ஒழித்துவிடக் கூடாது, சாதியை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிற உறுப்பு அல்ல. அப்படி சொன்னாதான் சாதியை பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை.
அது எதை பாதுகாக்க தெரியுங்களா? ஒன்று கஸ்டமரி லாஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ், வழக்காற்று சட்டத்தையும் பாரம்பரியங்களையும் அது பாதுகாக்க. எந்த வழக்காற்று சட்டம் எந்த பாரம்பரியங்கள் அது பாதுகாக்குது? இந்த அரசமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னாலேயே இருந்த வழக்காற்று சட்டங்கள், பிரித்தானியர்கள் கொண்டு வந்த அரசமைப்பு சட்டங்கள், சீர்திருத்தங்கள் எல்லாமே என்ன சொன்னிச்சுன்னா, தயவுசெய்து பயப்படாதே, உங்க இதுல எதையுமே நாங்க கை வைக்க மாட்டோம், உங்க அதிகாரத்தை வீழ்த்திடுவோம், உங்க சமுதாயத்தை மாற்றிடுவோம் என்று பயப்படாதீங்க. எங்களுக்கு ஆள்வதற்கு சில ஆட்கள் வேண்டும், எங்கள் பொருட்களை விற்பதற்கு ஒரு சந்தை வேண்டும், அதுக்கு சில மாற்றங்கள் உங்க சம்மதத்தோட உங்க உதவியோட பண்றோம், அதுல உங்களுக்கு ஒரு பங்கு தரும், மற்றபடி ஒண்ணும் பண்ணிட மாட்டோம். ரொம்ப மோசம், காலத்துக்கு ஒவ்வாது, ரொம்ப போராடுறாங்க, அதுல சில மாற்றங்கள் பண்ணுவோம், மற்றபடி அடியோடு சாதிய அமைப்பையே நாங்கள் கலைத்து விடுவோம் என்றெல்லாம் அஞ்ச வேண்டாம். ஆனால் சுதந்திர இந்தியாவில் குடியரசை ஏற்படுத்துகிற அரசமைப்பு சட்டம் அதே வாக்குறுதிகளை கொடுக்கிறது. கோயில் எல்லாருக்கும் திறந்து விட்டுருவோம் பயப்படாதீங்க, கோயில்ல எல்லாரும் முடியும் வழிபாட்டு முடியாடும் பயப்படாதீங்க, கோயில்ல எல்லா சாதியினரையும் அர்ச்சகராக்கிடுவோம் பயப்படாதீங்க, கோயிலுக்கு நிலத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்துடணும் அதெல்லாம் ஒண்ணுமே பயப்படாதீங்க. We will abide by customary law. We will abide by traditions. சொத்து எப்படி பிரிச்சுக்கிறது, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஹிந்து லா ஒண்ணும் இல்ல. இந்த அரசமைப்பு சட்டம் நேரடியாக வர்ணங்களை சொல்லவில்லை, சாதிகளை சொல்லவில்லை. பிராமின், சத்ரியா, வைசியன், சூத்ரன் எதையும் சொல்லல. இது இந்திய அளவுல, அல்லது நம்ம தமிழ்நாடு தென்னாட்டு அளவுல பிராமணனும் சூத்திரனும் இந்த ரெண்டு வர்ணங்கள் அதையும் சொல்லல. ஆனால் இது என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டம் வந்ததால் இந்து சட்டம் செல்லாமல் போய்விடாது, இந்து சட்டம் அப்படியே நீடிக்கும். திருமணமா, சொத்தா, பாகப்பிரிவினையா, எல்லாத்தையும் அதை வச்சுதான் தீர்மானிக்கும். அந்த இந்து சட்டம் சொல்லுகிறது, the Hindu society is divided into 4 sections, 4 varnas. அந்த வர்ணாஸ் என்ன? பிராமின், சத்ரியா, வைசியா அண்ட் சூத்ரா. இந்த ஹிந்து லா தான் நாட்டில் செல்லுபடியாகிற சட்டம். நீங்க உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ எந்த மன்றத்திற்கு போனாலும் இந்திய அரசமைப்பு சட்டம் மட்டுமல்ல, இந்திய அரசமைப்பு சட்டத்தால் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளப்படுகிற இந்து சட்டம் வேலை செய்யும். வெறும் சூத்திரம்லாம் சத்திரியன் மூமுங்கிறான எங்க இருந்து வருது உங்களுக்கு? அதான் நீதிமன்றத்தில் நிலைமை. ஒவ்வொரு கேள்வியையும் ஆராய்கிற போது தமிழ்நாட்டில் தமிழன் வழிபடுகிற கோயிலில் தமிழன் அர்ச்சகராவது, தமிழன் வழிபாடு செய்வது ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் இல்லையா? இந்த குறைந்தபட்ச ஜனநாயகத்துக்கு எத்தனை ஆண்டு காலம் போராடணும்? 70 ஆண்டு போராட்டம் ஒரு தப்படி எடுத்து வைக்கிறதுக்கு. அப்ப இது என்ன அரசமைப்பு சட்டம்? இது இந்த 13-25-372 சாரம் என்னன்னா, அது வழக்காறுகளை சட்டமாக்குகிறது. அந்த வழக்காறுகள் என்ன வழக்காறுகள்? அவை இந்து வழக்காறுகள், இந்து மரபுகள். அதனாலதான் மற்ற மதங்களோட இந்துவையும் ஒன்னா சேர்த்து, சரி கிறிஸ்டியனா இருந்துக்கா, இதா இருந்துக்கா, அது மாதிரி இந்துவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற மதங்களின் கோட்பாடுகளில், வேதங்களில் 4 வர்ணங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. இந்து சட்டம் தான் 4 வர்ணங்களை சொல்லுது. 4 வர்ணங்களை சொல்வது மட்டுமல்ல, 25வது உறுப்புலயே இந்த மாதிரி விஷயங்கள்ல நீ பார்ப்பனியத்தை, மனு தர்மத்தை எதிர்த்த பௌத்தத்தை கடைபிடிக்கிறவனா இருக்கலாம், நீ சீக்கியனாக இருக்கலாம், சமணனாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் உன்னையும் இந்துவாகவே கருதுவோம் என்று அறிவிக்குது. அதான் அந்த சட்டப்பிரிவுகளுடைய சார்.
ஆனா இந்த 3 சட்டத்தையும் அல்ல இன்னொரு 4 சட்டத்தை சேர்த்து நீக்கியாச்சுன்னா சாதி ஒழிஞ்சிருமா? நான் முதல்ல சொன்னதுக்கு மீண்டும் நினைவுபடுத்தினோம். சமூக யதார்த்தம் தான் சட்டத்தில் பிரதிபலிக்கிறது. நிழல் போய் நிஜத்தை போக்கிடாது. அதுக்கு அடிப்படை மாற்றம் சட்ட போராட்டம் அல்ல, சமூகத்தில் நடத்தப்பட வேண்டிய போராட்டம். இந்த போராட்டத்தோடு இணைந்து சட்ட மாற்றம் வரணும். வந்தால்தான் நீங்கள் சாதியை பாதுகாக்கிற சட்டங்களை ஒழிக்க முடியும். அது வெறும் சட்ட விதிகள் அல்ல, மொத்த இந்திய அரசமைப்புமே சாதி கட்டமைப்புக்கு அரணமைத்து கொடுத்திருக்கிறது, காவலாக நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த அரசமைப்பை அடியோடு மாற்ற வேண்டும், அல்லது இதிலிருந்து நம்மால முடிஞ்சது விடுபடும். யாரு போய் மாத்துறது அரசமைப்பை? ஒரே ஒரு விதியை மாத்துறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் தேவைப்படும். அதை மாற்றும் போதும் அதோட சேர்த்து இன்னும் சிலவற்றை மாத்திக்கிறோம், சூழ்ச்சியா மாத்துறான். நான் பிறகு சொல்றேன் அதை பத்தி. ஆனால் தமிழ்நாட்டுல உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய சமூக தேவைகளுக்கு ஏற்ப, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி தேவைகளுக்கு ஏற்ப தமிழ்நாட்டுடைய இறைமையை கோரி தமிழ்நாட்டுக்கு தேவையான சட்டங்களை தமிழ்நாடு இயற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை தேடி நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதாக இருந்தால், நாடாளுமன்ற மக்களவையில் 545 உறுப்பினர்களில் உங்களிடம் எவ்வளவு முக்கியனாலும் 40 பேருக்கு மேல தேர மாட்டாங்க. 545 எங்க, உங்க 40 எங்க? அந்த 545லயும் இந்தி பேசாதவை எல்லாம் சேர்ந்து ஒரு 250 பேர் உங்க திருத்தத்துக்கெல்லாம் தடையா இருக்கும். அமித்ஷா சொல்றாருல, குஜராத்தி என் தாய்மொழிதான், ஆனால் நான் இந்தியைத்தான் நேசிக்கிறேன்கிறாரு. அப்படிதானே இருக்கான். இந்த பசுமாட்டு வளையம் பூரா அப்படிதான் நிக்கும். என்ன பண்றது நீங்க? சரி வேண்டாம், நம்ம ஒரு முன்மொழிவோம், ஒரு திருத்தத்தை முன்மொழிவோம். நான் ஏற்கனவே நம்ம வகுப்புல ஆரம்பத்திலேயே இந்த 17வது பகுதியை பற்றி விரிவா சொல்லியிருக்கேன். 17வது பகுதியை எரித்தார்கள். அண்ணா எரித்தார், கலைஞர் எரித்தார், மாறன் எரித்தார், காளிமுத்து எரித்தார், காமராசன் எரித்தார். எப்படி இந்த 13, 25, 372 பெரியார் எரித்தாரோ அப்படி அவங்க 17 எரித்தாங்க. எரித்தோடு ஒழிஞ்சு போய் இல்லையே. யார் மாத்தினா? மாத்த முடியல. மாநில அரசாங்கத்தை கொடுத்தாச்சு 40 வருஷத்துக்கு, மத்திய அரசாங்கத்தை கொடுத்தாச்சு உங்க கையிலேயே, நீங்களும் போய் கூட்டணியில இருந்துங்க, மந்திரியா இருங்கன்ட்டு. என்னமே மாத்தல, ஒண்ணு கூட மாத்தல. ஒரு விதி, ஒரு வாக்கியம், ஒரு சொல், ஒரு கமா, ஃபுல் ஸ்டாப், எதையுமே மாத்தல. ஏன் மாத்த முடியல? முன்மொழியவே முடியாது உங்களால. முன்மொழியறதுக்கு என்ன வேணும்? ஒரு தனிநபர் மசோதா கொண்டு 50 உறுப்பினர் வேணும். உங்கள்ட்ட ஏது 50 உறுப்பினர்? கூட்டணியில இருக்கிறாங்களே காங்கிரஸ்காரங்க சேர்த்துக்கிட்டு போடுங்க பார்ப்போம். வாங்கப்பா எல்லாருமே சேர்ந்து மாத்துவோம். முடியுமா? வரமாட்டான். எங்க ஊர்ல ஒத்துக்க மாட்டான்னு. இதான் யதார்த்தம், நடைமுறை யதார்த்தம். இந்திய அரசமைப்பை நம்மால் திருத்த முடியாது. சில திருத்தங்களை செய்யலாம் என்றால் அதுக்கு பெரிய அளவுல மக்கள் எழுச்சி வேண்டும். தமிழகம் கடந்த ஒரு எழுச்சியாக இருக்கும். ஆனா இந்த சாதியை காக்கும் அரசமைப்பை சாதியை ஒழிக்கும் அரசமைப்பாக மாற்றுவது என்பது முடியாத காரியம். அரக்கன் அப்படியே இருக்கும்போது அரக்கனோட நிழலை மட்டும் எப்படி மாத்துவீங்க? மாத்த முடியாது. அதனால்தான் இந்திய அரசமைப்பு என்பது சாதி கட்டமைப்பின் காவல் அமைப்பாக இருக்கிறது. இன்னும் நம்ம இந்திய அரசமைப்பு பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் விரிவாக அடுத்தடுத்து போவோம். எதுக்கு இது சொல்றேன்னா, இந்த விதிகள் மட்டும்ங்கிறது பெரியார் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டார், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அடையாளத்துக்குட்டு. ஆனா அந்த விதிகள் மட்டுமல்லங்க பிரச்சனை, மொத்த அரசமைப்பே, அதனுடைய அடிப்படை கோட்பாடுகள், அது செயல்படுகிற முறை, அதுவே இதை காப்பாற்றுவதுதான். ஒரே ஒரு கேள்விதான் எல்லாரும் கேட்பாங்க, அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு அவர் சொன்னாரா நான் எழுதின அரசமைப்புன்னு? நீங்க சொல்றீங்க.
அவர்தான் அரசமைப்பின் சிற்பின்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? நான் என்னுடைய மக்களுக்கு சில உரிமைகளை உறுதி செய்து கொள்வதற்காக இந்த பணியில் ஈடுபட்டேன். அடுத்து விலகி போனதுக்கு பிறகு கேட்டாங்க, என்ன அம்பேத்கர் நீங்க எழுதின அரசமைப்பு இப்படி இருக்கு? அவர் சொன்னார், இல்ல, அவர்கள் என்னை வாடகைக்கு அமர்த்திய குதிரையை போல நடத்தினார்கள். அவங்க சொன்னதை நான் எழுதி கொடுத்தேன், அவ்வளவுதான். எனக்கு சில தேவைகள் இருந்துச்சு, அது நிறைய. இன்னொரு கட்டத்துல சொன்னாரு, இது ஒருத்தருக்கும் பயனே இல்லாத ஒரு குப்பை இந்திய அரசமைப்பு. இதை எரிக்க வேண்டும் என்றால் முதல் ஆளாக நான் எரிப்பேன்னு சொன்னார். 57 தான் சொன்னார். இறப்பதற்கு சில காலம் முன்பு சொன்னார். அவர் பேரால இந்த அரசமைப்பை நியாயப்படுத்தாதீங்க. அவரை அரசமைப்பின் சிற்பி என்று வர்ணிக்காதீங்க. அவர் இந்த அரசமைப்பினுடைய அடிப்படை கோளாறுகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்ததுதான். நான் இந்த வகுப்புல பல முறை சொல்லியிருக்கேன். 49 நவம்பர் 25 உரையில் மிக தெளிவா சொன்னார், இந்த அரசமைப்பை ஏற்றுக்கொண்டு இந்தியாவை ஒரு குடியரசாக நாம் வருகிற ஜனவரி 26 அறிவிக்கிற போது we are entering an era of contradictions. முரண்பாடுகளின் காலத்திற்குள் நாம் உள்ளே நுழைகிறோம். அந்த முரண்பாடுகளின் அடிப்படையாக இருப்பது அரசியல் சமத்துவமும் சமூக பொருளியல் ஏற்றத்தாழ்வும். சமூக பொருளியல் ஏற்றத்தாழ்வை நீங்கள் மாற்ற தவறினால் இது என்ன ஆகும்? இந்த அரசியல் சமத்துவம் என்கிற மேற்கட்டுமானம் நொறுக்கப்படும். அடிச்சு நொறுக்குருவான். பாதிக்கப்பட்ட மக்கள் இதை வச்சுக்க மாட்டான். ஆகாது. அந்த சமூக பொருளியல் ஏற்றத்தாழ்வை, வர்க்கங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வை, வர்ணங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வை, சாதிகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வை, ஆண் பெண் ஏற்றத்தாழ்வை, மொழிகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வை, தேசிய இனங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வை, எதையுமே அது போக்கவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அப்புறம் எங்க இருந்து அரசமைப்பு எதுக்கு பாதுகாக்கணும்? அரசமைப்பு நாள்ல எதுக்கு நம்ம மகிழ்ந்து கொண்டாடணும்? நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு அடிமை சாசனம் இந்த அரசமைப்பு என்ற புரிதலைத்தான் நாம் பெறும். ஆனா மொத்தத்திலேயே இந்த அரசமைப்பு என்பது அது அறிவித்துக் கொண்டிருக்கிற விழுமியங்களுக்கு நேர் முரணான ஒன்று. உள்ளுக்குள் புற்றுநோய் அரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. மேலே பட்டுச்சட்டை உடுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் பட்டுச்சட்டையை பார்த்து பயங்காதீர்கள். அது உள்ளுக்குள் எப்படி புழுத்து போயிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டால்தான் நாம் இதை மாற்றுவதற்கான அந்த போராட்டத்தை நடத்த முடியும். இதுதான் இந்த இன்றைய வகுப்பில் நாம் இந்திய அரசமைப்பும் சாதி கட்டமைப்பும் என்ற தலைப்பில் பார்த்தது. நம்ம அடுத்த வகுப்பில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நான் நிறைய